வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, வண்ணம் நீயே வானம் நீயே கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். 16 ஆண்டுகளுக்கு முன். அவன் நிஜமாவே பிரின்ஸா கவி? அப்புறம் என்ன பொய்யாவா சொல்ற? நார்த் பொண்ணுங்க பூராவும் இதே பேச்சாதான் இருக்காங்க. காலேஜ் ஸ்டார்ட் ஆகி 3 மந்த்ஸ் தானே ஆச்சு. இப்ப எப்படி வந்து ஜாயின் செஞ்சான்? சங்கீதாவுக்கு பெருத்த சந்தேகம். சங்கி, அவன் தில்லியில இருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்கானாம். அங்கிருந்து சென்னைக்கு ஏன் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வரணுமோ தெரியல. ஆ, இங்க எந்த பிரின்சஸ் இருக்கான்னு தேடி வந்திருக்கானோ? ரேவதி பெருமூச்சு ஒன்றை விட்டபடியே கன்னத்தில் கை வைத்து கனவுலகம் செல்ல. நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமாம். நாளைக்கு அனாட்டமி அசஸ்மெண்ட் இருக்கே, யாருக்கும் ஞாபகம் இல்ல போல. அந்த அறையின் சொந்தக்காரி மனோரஞ்சனி அங்கே கொட்டமடித்து கொண்டிருந்தவன் தன் வகுப்பு தோழிகளை எப்படி கிளப்புவது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தாள். சென்னையின் தலை சிறந்த மருத்துவ கல்லூரி ஒன்றின் மாணவியர் விடுதியின் ஒரு அறையில்தான் இந்த அதி தீவிர மாநாடு நடைபெற்று கொண்டிருந்தது. அன்று மாலையில் சாரலாய் சிடுங்கிய மழை சிறிது நேரம் அடைமழை என பூமியினை ஆலிங்கனம் செய்து முடித்து பூந்தூரலாய் வருடி கொடுத்து கொண்டிருந்தது. மழையின் முத்தத்தில் சிலிர்த்து கொண்டிருந்தன அங்கிருந்த மகிழ மரத்தின் இலைகள். சிறிது நேரம் மழையிலும் அதன் அழகிலும் லயித்திருந்த ஹரிணி மெல்ல ஜன்னல் ஓரம் சாய்ந்து அமர்ந்து கையில் இருந்த சிட்னி ஷெல்டனின் நத்திங் லாஸ்ட் ஃபார் எவர் நாவலில் மூழ்கி போயிருந்தாள். ஹரிணி, சங்கீதா உறக்க அழைக்க மெல்ல நிமிர்ந்து அங்கிருந்த அனைவரையும் ஒரு புரியாத பார்வை பார்த்து வைத்தாள். இவ எந்த கிரகத்துல இருந்தடி வந்திருக்கா? நாமெல்லாம் எவ்வளோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம். எதையும் காதுல வாங்கிக்காம அவ பாட்டுக்கு நாவல் படிச்சிட்டு இருக்கா. எப்படித்தான் இவளோடு இருக்கையோ ரஞ்சு? ரேவதி அழுத்து கொள்ளவும், ஹரிணி என்ன ஆச்சு என்ற சைகையிலேயே தன் அறை தோழி ரஞ்சனியிடம் கேட்டாள். ஹரிணி, அங்க என்ன ரஞ்சு கிட்ட சைன் லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்க? இப்போ நாங்க எல்லாரும் இங்க எதை பத்தி பேசிட்டு இருந்தோம்னு தெரியுமா உனக்கு? அவர்கள் ஹர்ஷவர்த்தன் என்று புதிதாக சேர்ந்திருக்கும் பையனை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அறிந்துதான் இருந்தாள் ஹரிணி. வரும்போது ஆடிட்டோரியம்ல பார்த்தமே, அந்த பையன்தானோ என சிந்தனை வயப்பட்டாள். அன்று மாலையில் நூலகம் சென்றுவிட்டு திரும்பி வரும்போது சடசடவென பெரிய பெரிய நீர் சொட்டுகள் விழ அவசரமாக அருகில் இருந்த கல்லூரியின் பொன் விழா அரங்கத்தின் வாயிலில் தஞ்சம் புகுந்தாள். மழை அவளுக்கு பிடித்தமான வெகு சிலவற்றில் முக்கியமானது மழை. மழை வந்தது என்றால் அவள் மனம் ஓர் மோன நிலையை தழுவிக்கொள்ளும். ஒரு சில கணங்கள் தான் எனினும் ஒரு சில கணங்கள் தான் எனினும் எந்தவித சிந்தனைகளின் ஓட்டமும் இல்லாமல் ஓர் வெற்று தாளை போல ஒரு தியானத்தில் லைத்திருப்பாள். இந்த உணர்வினை யாரோடும் பங்கிட்டு கொள்ள விரும்பாமல் ஏகாந்தத்தை நாடுவாள். நீ எந்த இயர்மா படிக்கிற? பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்கவும், யாரது தனக்கும் மழைக்கும் நடுவில் வந்தது என்று சிறு சலிப்போடுதான் திரும்பினாள் ஹரிணி. கனிவான முகமும் ஆளுமை நிறைந்த கம்பீர தோற்றமுமாய் அந்த பெண்மணியை பார்த்தவுடன் அவள் முகம் தானாக கனலியை கண்ட கமலை என மலர்ந்தது. அவரை பார்த்ததும் சட்டென பிடித்து போனது இளையவளுக்கு. ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் படிக்கிறேம்மா, இயல்பாக அம்மா என்று அழைத்திருந்தாள். அவளது சாத்வீகமான மலர்ந்த முகம் அந்த பெண்மணியின் கருத்தில் முதலில் பதிய அவளின் பதிலில் அவரது விழிகள் பளிச்சிட்டன. அவள் வெறுமனே முதல் ஆண்டு என்று கூறியிருந்தால் அவர் அடுத்த கேள்வியாக எந்த கோர்ஸ் என்று கேட்க வேண்டியதிருந்திருக்கும். அந்த கல்லூரியில் பல் மருத்துவம், நர்சிங், பார்மசி, பிசியோதெரப்பி பிரிவுகளும் இருந்தன. சமயோசிதமாக அவள் தனது கோர்ஸை சேர்த்து சொன்ன அவளது பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை உள்ளுக்குள் மெச்சிக்கொண்டார். கிளாஸ் எல்லாம் எப்படிம்மா போகுது? பாடம் கொஞ்சம் சிரமமா இருக்கு, இருந்தாலும் பிராக்டிக்கல் எல்லாம் நல்லா இருக்குதுமா. பாரு, உன் பேர் கேட்க மறந்துட்டு ஏதேதோ பேசிட்டு இருக்க. ஹரிணி. அவளது பெயரை கேட்டவர் முகத்தில் ஒரு ஆச்சரியம் மின்னல் பளிச்சிட்டது. என் பையன் ஹரிய இன்னைக்கு தான் இங்க சேர்த்தேன். உன் கிளாஸ் தான். உன் கையில தடிமனான மெடிக்கல் புக்ஸ் இருக்கவும் தான் கேட்டேன். அவர் விளக்கம் சொன்னார். அவர் கை காட்டிய திசையில் கைகளை மார்பின் குறுக்கே கட்டி கொண்டு தூண் மீது ஒய்யாரமாய் சாய்ந்து கொண்டு மழையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவனின்
பக்கவாட்டு உருவம்தான் தெரிந்தது. பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு எப்படிம்மா போறது, வழி சொல்றியா? அவர் அவளை கேட்கவும் அவள் வழி சொன்னாள். அவளது தலையை வருடி கொடுத்து நன்றி சொல்லிவிட்டு அந்த பெண்மணி சற்று தூரத்தில் நின்று கொண்டிருந்தவனிடம் சென்று ஹரணியை நோக்கி கை காட்டி ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார். கார் இருளில் நிழலாய் அவள் உருவம். அதில் அதிகம் பதிக்கவில்லை அவனும் தன் கவனம். மழை சற்றே ஓயவும் விடுதி வந்த ஹரிணி குளித்து முடித்து மெஸ்ஸில் இருந்து காஃபியை வாங்கி கொண்டு தனது அறைக்கு வந்தாள். அந்தி மாலை, மழை, மரம், ஜன்னல், காஃபி இவையாவும் ஓர் புத்தகமும் மெல்லிய இசையும் இல்லாமல் எப்படி பூரணமாகும்? டேப் ரெக்கார்டரில் இளையராஜா இன்ஸ்ட்ருமெண்டல் ஒலிக்கவிட்டு சிட்னி ஷெல்டன் நாவலில் லயித்தாள். ரஞ்சு, நீ படிக்க போறதா இருந்த பாட்டை நிறுத்திடுற, ஹரிணி சொல்லவும் வேண்டாம் என்று ரஞ்சனி கூறவே அந்த அறையில் ஒரு இனிமையான அமைதி சூழ்ந்திருக்க அதை கலைக்கவே அவர்கள் வகுப்பு தோழிகள் கங்கணம் கட்டி கொண்டு வந்தனர் போலும். ரஞ்சனியோ தலையில் அடித்து கொண்டு பாடப்புத்தகத்தை விரித்து வைத்தாள். ஆனால் அவர்களின் பிரின்ஸ் என்ற சொல்லில் ரஞ்சனிக்கு முள்ளுக்குள் ஓர் ஆவல் பிறந்தது என்னவோ உண்மைதான். ரஞ்சனி பெரிய மிராசு குடும்பத்து பெண். வீட்டில் மிகுந்த கட்டுப்பாடு. 12ஆம் வகுப்பில் மாவட்டத்தில் முதலாவதாக அவள் தேர்ச்சி பெறவும் பெருமைக்காகத்தான் மருத்துவக் கல்லூரியில் சேர்த்து விட்டிருந்தார் அவளது தந்தை. காலேஜ் போனோமா படிச்சோமா வந்தோமான்னு இருக்கணும் கண்ணு. பசங்க கூட பேச்சு பழக்கமெல்லாம் வச்சுக்காத. நம்ம குடும்பத்து மரியாதையை மனசுல வச்சுக்கோணும் ராசாத்தி. சென்னை நகரில் கல்லூரியில் சேர்க்க முதலில் தயங்கிய அவள் தாய் அவர்கள் ஊர் பெண்கள் இருவர் அங்கே ஏற்கனவே படிக்கவும் சற்றே நிம்மதியடைந்தார். வட துருவமும் தென் துருவமும் ஒரே ரூம்ல எப்படிடி சேர்ந்திருப்பாங்க? ஹரணிக்கும் ரஞ்சனிக்கும் ஒரே ரூம் அலாட் செய்திருந்த போது அனைவரும் வியந்தனர். தோழிகள் அனைவரும் ரவுண்ட் கட்டி அமர்ந்து கொள்ள ஹரணி படித்து கொண்டிருந்த புத்தகத்தை மூடி வைத்தாள். ஹரணி, அவன் பேரு ஹர்ஷவர்தன். சங்கீதாவும் ரேவதியும் கோரஸாக சொல்ல, அதனால அலட்சியமாக வினவினாள் ஹரிணி. ரோல் நம்பர் படி உனக்கு அடுத்து வருவான். இப்போது கவி தொடர, அதனாலயா நீ தான் அவனுக்கு டேபிள் மேட். அப்புறம் அடுத்த வருஷம் அப்புறம் எல்லா வருஷமும் கிளினிக்கல்ஸ் எல்லாத்துலேயும் யூனிட் மேட். இதை சொல்லும்போது அங்கே பொறாமையின் அனல் தக தகவென எரிந்தது. அதுக்கு நான் என்ன செய்யணும்? என் பேரை மாத்திக்கணுமா? பட்டென்று சொல்லிவிட்டு மறுபடியும் மூடி வைத்த புத்தகத்தை தொடர்ந்தாள். அவதான் திமிரு பிடிச்சவன்னு தெரியுதில்ல, வாங்கடி போகலாம். அவளிடம் தங்கள் அஸ்திரம் பயனற்று போனது குறித்த ஏமாற்றத்தில் பொரிந்தனர். ஏண்டி, பார்க்க சுமாரத்தானே இருக்கா? போன அசஸ்மெண்ட் கூட ஜஸ்ட் பாஸ் தான். அப்புறம் எங்கிருந்து இவளுக்கு இவ்வளவு கர்வம் திமிரெல்லாம் வருது? இப்போது அரட்டை கூட்டம் ரஞ்சனியின் படுக்கை மீது அமர்ந்து கொண்டு அவளை தாளித்து கொண்டிருந்தது. நீ பாஸ் கூட செய்யல கவி. கிளாஸ்ல பாதி பேர் ஃபெயில். நானும் ஹரணியும் ஜஸ்ட் பாஸ். ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த விக்னேஷ் கூட எங்களை விட 5 மார்க் தான் அதிகம். ரஞ்சனி மெலிதான குரலில் சொன்னாலும் அதில் ஒரு அதட்டல் இருந்தது. ஒரு ரூம்மேட்டை நீயே மெச்சிக்கோ. அங்கிருந்து அவர்கள் சென்று விட பெருமூச்சு ஒன்றை உதிர்த்தாள் ரஞ்சனி. ஆம், மெச்சத்தான் செய்தாள் ரஞ்சனி. ஒரே வயதுதான் இருவருக்கும். இருப்பினும் ஹரணிக்கு இருந்த தைரியத்தையும் தெளிவையும் முதிர்ச்சியையும் கண்டு வியந்து போயிருக்கிறாள். கல்லூரி வாழ்க்கை என்பது ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். அதுவரையில் குடும்பத்தின் அரவணைப்பில் பெற்றோரின் சிறகுகளுக்குள் பாதுகாப்பாய் இருந்த சிட்டுக்கள் சிறகு விரித்து கவலை ஏதுமின்றி பறக்க துவங்குவது கல்லூரி வானில்தானே. ஆனால் திடீரென ஓர் புதிய சூழலில் வந்து சேரும்போது தடுமாற்றங்கள், தயக்கங்கள், தனிமை உணர்வு எல்லாம் ஏற்படுவதுண்டு. அப்படியான சூழலில் கல்லூரியின் சீனியர் மாணவர்களே சரணாலயம். ராக்கிங் என்பது ஜூனியர் சீனியர் மாணவர்களிடையே ஓர் இணைப்பை ஏற்படுத்தும் பாலமாகும். ஜூனியர் மாணவர்களின் தனிமை உணர்வு, ஹோம் சிக்னஸ் இவற்றை போக்க அவர்களை ஹாஸ்டல் வாழ்க்கைக்கு தயார்படுத்த என ஆரோக்கியமான ஒன்றே. ஆனால் ஒரு சிலர் அதை தவறாக பயன்படுத்தி தாழ்ந்த செயல்களிலும் வன்முறை செயல்களிலும் ஈடுபடுவதால் ராக்கிங் ஒரு குற்றமாக பார்க்கப்படும் நிலைக்கு போய்விட்டது. அந்த மருத்துவ கல்லூரியிலும் ஆன்டி ராக்கிங் கமிட்டி மிகவும் கட்டுப்பாடாக இருந்தது. அதனால் சீனியர் மாணவிகள் வெறும் அறிமுகம், சிறு சிறு விளையாட்டுகள் போன்றவற்றில் ஜூனியர் மாணவியரை ஈடுபடுத்தி வந்தனர். அன்று முதலாம் ஆண்டு மாணவியர் அனைவரையும் மெஸ்ஸுக்கு வெளியில் நிற்க வைத்து சில சீனியர் மாணவியர் பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருந்தனர். 2 குரூப்பா பிரிஞ்சுக்கோங்க. ஒரு குரூப் லவ் மேரேஜ் தான் பெஸ்ட்னு வாதிடணும்.
இன்னொரு குரூப் அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்னு ஆர்கியூ செய்யணும். சீனியர் மாணவி ஒருத்தி சொல்ல ரஞ்சனிக்கு கிடைத்தது லவ் மேரேஜ் பெஸ்ட் என்ற வாதம். அங்கு அவள் ஊரை சேர்ந்த 2 சீனியர் மாணவியரும் இருந்தனர். ரஞ்சனிக்கோ உள்ளுக்குள் நடுக்கம். எங்கே தான் லவ் மேரேஜ் தான் சரி என்று சொல்லி வைத்தால் அது பெற்றோர் காதுகளுக்கு போய்விட்டால்? அங்கு ஹரிணியும் இருந்தாள். அவள் அரேஞ்ச் மேரேஜ் பக்கம் பேசுவதாக இருந்தது. ரஞ்சனியின் முறை வந்ததும் எதுவும் சொல்ல முடியாமல் பரிதவித்து போனாள். லவ் என்ற சொல்லே தப்பு என்று வளர்ந்து வந்தவள். அவள் ஒன்றுமே பேசாமல் பொல பொலவென கண்ணீர் உகுக்க, அனைவரும் என்ன வாயிற்று என்று தெரியாமல் திகைக்க, அந்த நேரம் பார்த்து ஆன்டி ராக்கிங் கமிட்டி திடீர் விசிட் செய்ய வரவே அனைவர் முகத்திலும் பீதி. வார்டன், ஏன் இந்த பொண்ணு அழறா? எல்லாரும் ஏன் இங்க நிக்கிறீங்க என்று கேட்கவும் சீனியர் மாணவியரோ நடுக்கம் கொண்டனர். சூழ்நிலையின் விபரீதம் உணர்ந்த ரஞ்சனிக்கோ இன்னும் அதிகமாய் அழுகை வந்து தொலைத்தது. மேடம், நாங்க எல்லாரும் மெஸ்ஸுக்கு சாப்பிட வந்தோம். ரஞ்சனிக்கு ரொம்பவே ஹோம் சிக். சாப்பிடாம அழுதுட்டே இருந்தா. நான் அன்னு ரேவதி எல்லாரும் சமாதானம் செய்தும் கேட்கவே இல்லை. அதான் நான் அவளை சரோஜினி அக்கா கிட்ட கூட்டிட்டு வந்தேன். அவங்க அவளோட ஊர் மேம். சீனியர் அக்கா எல்லாரும் அவளை சமாதானம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் நீங்க வந்தீங்க. எந்தவித தங்கு தடையின்றி மிகவும் தெளிவாக சரளமாக ஹரிணி சொல்லவும் வார்டனும் மற்ற ப்ரொஃபஸர்களும் ஐயம் கொள்ளவில்லை. மாறாக, வெரி குட் கேர்ள்ஸ், சீனியர் ஜூனியர்ஸ் ஒருத்தருக்கொருத்தர் துணையா இப்படித்தான் இருக்கணும் என்ற பாராட்டு பத்திரம் வேறு வாசித்துவிட்டு சென்றனர். வார்டனும் மற்றவரும் அங்கிருந்து அகல சீனியர் மாணவியர் அனைவரும் ஹரிணியை கட்டி கொண்டு கொண்டாடினர். ரஞ்சனிக்கோ நன்றி உணர்ச்சியில் வார்த்தை வரவில்லை. அன்று மட்டும் சீனியர் மாணவியருக்கு ஏதேனும் தண்டனை கிடைத்திருந்தால் அவளால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஆனால் அடுத்த நாளே ரஞ்சனியின் பெற்றோர் அங்கு வந்து நின்றபோது யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை. கண்ணு வீட்டு ஞாபகமா அழுதியாமே? வார்டன் போன் பண்ணி உங்க அப்பாவுக்கு சொன்னாங்க. அதான் ஓடியாந்துட்டோம். இனி நீ இங்க இருக்க வேணாம். நம்ம ஊர்ல இல்லாத காலேஜா? அங்கேயே ஏதாவது காலேஜ்ல படி, இல்ல வீட்லயே இரு. மகளை தடவி கொடுத்தபடியே ரஞ்சனியின் தாய் கூறவும் ரஞ்சனிக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. கண்ணு, உன்னை நான் பெருமைக்காகத்தான் இந்த ஊர்ல இந்த படிப்புக்கு சேர்த்தேன். உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருந்தா வேணாம்டா ராசாத்தி. அவளது தந்தையும் ஒத்துப்பாட ரஞ்சனியின் பாடு படு திண்டாட்டமாக போய்விட அவளை ரட்சிக்கவே அந்த நேரம் பார்த்து அந்த பக்கம் ஹரிணி வரவும் ரஞ்சனி ஓடி வந்து மடமடவென்று ஹரிணியிடம் பெற்றோர் கூறியதை ஒப்பித்தாள். ஹரிணி அம்மா அப்பா கிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு இங்க இருக்க ஆசைதான். அன்னைக்கு லவ்வுக்கு இவனு பேசவும் தான் பயமா போச்சு. அதான் அழுதுட்டேன். ரஞ்சனி சொல்லவும் ஹரிணிக்கு சிரிப்பு தான் வந்தது. சரி வா, உன் பேரண்ட்ஸுக்கு என்னை இன்ட்ரோ செய்து வை என்றவள் ரஞ்சனியின் பெற்றோரிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள். ஆன்டி, ரஞ்சுவை நீங்க டிஸ்கண்டினியூ செய்து கூட்டிட்டு போக போறீங்களா? ஆமா கண்ணு, புள்ளை இங்க தனியா இருந்து எதுக்கு கஷ்டப்படணும்? நாங்க எல்லாம் இல்லையா, கொஞ்ச நாள் போனா சரியாயிடும். ஹரிணி சொல்ல ரஞ்சனியின் பெற்றோருக்கு இன்னும் சமாதானமாகவில்லை. ஹரிணியும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாள். ஆனால் ரஞ்சனி தன் பங்கிற்கு ஏதேனும் சொன்னால் தானே. அவள் மௌனமாயிருக்கவும் அவள் பெற்றோரிடம் ஹரிணியின் வாதம் எடுபடவில்லை. ஆனால் ரஞ்சனியின் கண்கள் ஏதேனும் செய்யேன் என்று ஹரிணியை கெஞ்சி கொண்டிருந்தன. கடைசியாக ஹரிணி எய்த அஸ்திரத்தில் ரஞ்சனியின் பெற்றோர் வாய் அடைத்து போயினர். ஆன்டி, அங்கிள் நாளைக்கு ரஞ்சனிக்கு கல்யாணமாகி அங்க புகுந்த வீட்டுல அவளுக்கு உங்க ஞாபகம் வந்து அழுதாள்னா ஹஸ்பண்ட் வேண்டாம் நம்ம வீட்டுக்கே வந்துருன்னு சொல்லி கூட்டிட்டு போயிருவீங்களா? ஹரிணி ஒரே போடாக போடவும் கிராமத்து மனிதர்களான ரஞ்சனியின் பெற்றோர் அசந்து போயினர். இதுதான் ரஞ்சுவோட புகுந்த வீடுன்னு நினைச்சு அவளை இங்க இருக்க சமாதானம் செய்யுங்க. எத்தனை பேருக்கு இப்படி மெரிட்ல, அதுவும் இந்தியாவிலேயே டாப் 10 மெடிக்கல் காலேஜ்ல ஒன்னான இந்த காலேஜ்ல சீட் கிடைக்கும்? நமக்கு கிடைச்ச இந்த பொக்கிஷத்தை அலட்சியப்படுத்தலாமா சொல்லுங்க? ஹரிணி கேட்கவும் ரஞ்சனியின் தந்தைக்கு மிகுந்த ஆச்சரியம். மிஞ்சி போனா 17 வயசு இருக்கும். என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு முதிர்ச்சி! மனதில் நினைத்தவர் முகத்தில் புன்னகை அரும்பியது. சரிம்மா, அப்ப ரஞ்சனிக்கு நீயே மாமியாரா இரு. எங்க பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறோம். அவளை கண்கலக்காம பார்த்துக்கோ. தந்தை அவ்வாறு சொன்னதும் அதுவரை முகத்தை தொங்க வைத்து கொண்டிருந்த ரஞ்சனையும் சந்தோஷமாய் மகிழ அதை கவனித்த பெற்றோர் நிம்மதியாக விடை பெற்று சென்றனர். அன்றில் இருந்து ஹரிணி என்றாலே மனோரஞ்சனிக்கு கொள்ளை பிரியம். அவர்கள் இருவருக்கும் ஒரே அறை அலாட் ஆன போது
ரஞ்சனி பெரிதும் மகிழ்ந்து போனாள். ஆனால் ஆரம்ப காலங்களில் ஹரிணியின் குணம் புரிய சற்று கடினமாகத்தான் இருந்தது ரஞ்சனிக்கு. ஹரணி, இந்தா பிரிச்சு பாரு. நண்பர்கள் தினம் அன்று பரிசு பொருளை நீட்டினாள் ரஞ்சனி. இதென்ன ரஞ்சு? கிஃப்ட் உனக்குத்தான், பிரிச்சு பாரேன். எனக்கு வேண்டாம் ரஞ்சு, இந்த கிஃப்ட் எல்லாம் எனக்கு பிடிக்காது. ஹரணி பட்டென்று சொன்னதும் ரஞ்சனியின் முகம் வாடிப்போனது. இப்போ நீ கிஃப்ட் கொடுத்தா நானும் திருப்பி கொடுக்கணும். இப்போ நீ எதிர்பார்க்கலைனாலும் என்னைக்காவது உனக்கு தோணும். நட்பில், உறவில் இந்த கொடுக்கல் வாங்கல் எல்லாம் எனக்கு பிடிக்காது. அந்த கல்லூரியில் வடக்கில் இருந்து மாணவியர் பயின்றனர். அவர்கள் நடை உடை பாவனையில் ரஞ்சனி ஈர்க்கப்பட்டாள். ஃப்ரெஷர்ஸ் விழாவின் போது பட்டுப்புடவை, கல் செட் நகை, மேக்கப் என்று அலங்கரித்து கொண்டாள் ரஞ்சனி. அவளைப் போலவே பல மாணவியரும் ஒப்பனை செய்து கொண்டனர். ஹரணி, நீ புடவை கட்டிக்கலையா? என்கிட்ட புடவை இல்லை என்றவள் எப்போதும் போல ஒரு சுடிதாரை அணிந்திருந்தாள். என்கிட்ட வேற புடவை இருக்கு என்ற அலமாரியை திறந்து எடுத்து தர போனாள் ரஞ்சனி. அப்போது அந்த அறையில் ரேவதி, சங்கீதா, கவிதா, வானதி எல்லோரும் இருந்தனர். எனக்கு வேண்டாம் ரஞ்சனி என்று சொன்னதை கூட ரஞ்சனி பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. நான் எப்படி இருக்க? புடவையின் முந்தானையை விரித்து பிடித்து அழகு காண்பிக்க மற்றவர் அனைவரும் தேவதர் மாதிரி இருக்க, ஐயோ கண்ணு கூசுதே, அவ்வளோ ஜொலிக்கிற, சூப்பர் என்றெல்லாம் சொல்ல வானில் மிதந்து கொண்டிருந்த ரஞ்சனி ஹரணி எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கவும் அவளிடம் சென்றாள். நீ எதுவும் சொல்லலையே ஹரணி? அவளது பாராட்டை பெற்றுவிடும் ஆவல் ரஞ்சனிக்கு. நான் என்ன சொல்லணும்? அப்போதும் ஹரணி அந்த பேச்சினை தட்டி கழிக்க பார்த்தாள். ரஞ்சனி பிடிவாதமாய் அவள் எப்படி இருக்கிறாள் என்று கேட்க ஹரணி அவள் முகத்தை பார்த்து, என்னை பொறுத்த வரையில இந்த அலங்காரம் உனக்கு சுத்தமா பொருத்தவே இல்லை. உன் ட்ரெஸ், மேக்கப் ரெண்டும் பொருந்தியே வரல. அழகு என்பது போடும் உடையில, நகையில, ஒப்பனையில இல்ல ரஞ்சு. இட் இஸ் ஹாவ் யூ கேரி யுவர் செல்ஃப். இட் இஸ் ஹவ் யூ கேரி யுவர் செல்ஃப். உன்னோட கான்ஃபிடென்ஸ், ஆட்டிடியூட், உன்னோட ஒரே ஒரு ஸ்மைல், அதுதான் அழகு என்று சொன்னதும் ரஞ்சனிக்கு எப்போதும் போல கண்ணை கரித்து கொண்டு வந்தது. அப்புறம் என்ன, சுற்றி இருந்தவர் தூபம் போட ஆரம்பித்தனர். இப்படியா ஹர்ட் செய்வா? அவளுக்கு பிடிக்கலைனாலும் நல்லா இருக்குன்னு சொன்னா என்னவாம், குறைஞ்சா போயிடுவா? உலகமாக திமிருடி அவளுக்கு. நீ அழாத ரஞ்சு. எல்லோரும் ரஞ்சனியை சமாதானம் செய்தனர். ஹரணி ரஞ்சனி கண் கலங்கியதை பார்த்தும் தன் கருத்துக்கு மன்னிப்பு தெரிவிக்கவில்லை. ரஞ்சனி, என்னால மனசுல ஒண்ணு உதட்டுல ஒண்ணுன்னு ரெண்டு விதமா பேச முடியாது. உனக்கு இது நல்லா தெரியும். நீயா கேட்கவும் தான் நான் சொன்னேன். உன்னோட இடத்துல நான் இருந்திருந்தா ஃபர்ஸ்ட் இன்னொருத்தர்கிட்ட கருத்தி கேட்டிருக்க மாட்டேன். அப்படி நான் கேட்டா அவங்க எதை சொன்னாலும் அதை பாசிட்டிவா ஏத்துக்க என்னை தயார்படுத்தி கொள்வேன். சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறி சென்று விட்டாள். ரஞ்சு, நீ ஏன் ரூமுக்கு வந்துரு, நாம அட்ஜஸ்ட் செஞ்சுக்கலாம், இவளோட இருக்க வேண்டாம், கவிதா சொல்லவும் மறுத்தாள் ரஞ்சனி. சிறிது நேரம் கண்மூடி அமர்ந்திருந்தாள். ஹரணி போல தானும் இருக்க வேண்டும் என்று அவளுக்கு ஆசையாக இருந்தது. எதையும் சட்டை செய்யாமல், மற்றவர் பேச்சுக்கு பயந்து சாகாமல் தன் இஷ்டப்படி இருக்க ஆசையாக இருந்தது. ஆனால் அவளால் அப்படி இருக்க முடியவில்லை. அவளது அடிப்படை குணம் முரண்டு செய்தது. ரஞ்சனியின் குணத்தை ஹரணி நன்கு புரிந்து வைத்திருந்தாள். அவளோடு சற்று இணக்கமாகவே இருந்து வந்தாள். இந்த நிலையில் ஹர்ஷவர்த்தன் பற்றிய விவாதங்களை ஹரணி அசட்டை செய்ய ரஞ்சனியோ அதில் வெகுவாக ஆர்வம் கொண்டாள். மறுநாள் காலை அனைவரும் அனாட்டமி வகுப்பில் குழும்பி இருந்தனர். அன்றும் டிஸ்கஷன் வகுப்பு இருந்தது. டிசக்ஷன் வகுப்பு இருந்தது. இறந்தவர் உடலை ஃபார்மலினில் பதப்படுத்தி மாணவர்கள் செயல்முறையில் பயிலவென டேபிளில் கிடத்தி இருப்பார்கள். அதை கடாவர் என்பர். முதல் நாள் அனாட்டமி வகுப்பு அனைவருக்கும் சற்றே அச்சமூட்டுவதாக இருந்தது. ஹரணிக்கும் அவ்வாறே. அன்று அவர்கள் பேராசிரியர் கூறியதை மனதில் ஆழ பதித்து கொண்டாள். தோ உங்கள் முன் உயிரற்று நீங்கள் பயிலவென இங்கு இருக்கும் கடாவர்கள் முன்பு மனிதர்களாக நடமாடியவர்கள். சொந்த பந்தங்கள், பதவி, ஆட்டம், சொத்து, சுகம் எல்லாம் பெற்றிருந்திருப்பர். ஆனால் இன்று உங்கள் முன் இருப்பது ஓர் மனித உடல் மட்டுமே. பின்னாளிலும் நீங்கள் உயிருள்ள மனிதருக்கு சிகிச்சை அளிக்கும் போது நினைவில் கொள்ளுங்கள், அந்த மனிதர் ஆண், பெண், ஏழை, பணக்காரன் என யாராயினும் உங்களை பொறுத்தவரை ஒரு மனித உடல். அதன் பிணி தீர்ப்பதே உங்கள் கடமை. இருப்பினும் மாணவர்கள் அவர்களின் கற்பனை குதிரையை பறக்க விடவே செய்தனர். சிலர் பேய் கதைகளை பரப்பினர். சிலர் அங்கிருந்த கடாவர்களுக்கு தாங்களாகவே
கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் அமைத்தனர். அனாட்டமி டிசெக்ஷன் வகுப்பு எப்போதும் சலசலப்பாகவே இருக்கும். அன்று உள்ளங்கையை டிசெக்ட் செய்து கொண்டிருந்தனர் ஹரிணியும் அவள் டேபிள் மேட்ஸும். ஹேமந்த், ஓபன் தி புக். ஐ ஷால் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட். ஹரிணி சொல்ல, ஹேமந்த் கிரேஸ் அனாட்டமி புக்கை விரித்து வைத்தான். ஹேமமாலினி அதில் இருந்த பகுதிகளை உறக்க வாசிக்க, புத்தகத்தில் இருந்த படத்தை பார்த்து கொண்டு, கையில் இருந்த ஸ்கேல் பல் என்ற சிறு கத்தி கொண்டு கடாவரின் உள்ளங்கையில் கீறினாள் ஹரிணி. ஓ மை காட், ஷீ ஜஸ்ட் கட் ஆஃப் ஹிஸ் லைஃப் லைன். தட்ஸ் வை ஹி இஸ் ஹியர். கடவுளே, அவள் அவரது ஆயுள் ரேகையை கத்தரித்து விட்டாள். அதனால் தான் இங்கே இருக்கிறாரோ? தனது தலைக்கு மேல் கேலி இழையோட ஒரு குரல் கேட்கவும் திகைப்படைந்த ஹரிணி கையில் இருந்த ஸ்கேல் பலை கீழே போட்டுவிட்டாள். மெல்ல அண்ணாந்து பார்க்க, தன்னை விட ஒரு அடியேனும் உயரமாய் சிவந்த நிறத்தில் மழுமழுவென மைதா மாவு முகம் ஒன்று சிரித்து கொண்டிருந்ததை கண்டாள். வாவ் பிரின்ஸ், இஸ் தட் யூ ஹேமமாலினி? வாயை பிளக்க அருகில் இருந்த டேபிளில் இருந்தவர்களும் திரும்பி பார்க்க அங்கு ஒரு சிறு கூட்டம் கூடி போயிற்று. ஹர்ஷவர்தன் என்று அவன் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளவும் மாணவியர் மட்டுமல்லாது மாணவர்களும் அவனோடு சிநேகமாக பேச விழைந்தனர். அவன் ராஜகுமாரன் என்பது மட்டும் காரணமில்லை. இயல்பாகவே அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய தோற்றமும் பேச்சும் கொண்டவன் ஹர்ஷா. அனைவரோடும் சிரித்தபடியே பேசிக் கொண்டிருந்தவனின் விழிகள் தாமாக ஹரிணி மேல் தாவ, அவளோ கீழே விழுந்த தனது ஸ்கேல் மலை குனிந்து எடுத்து அவனை சிறிதும் கண்டு கொள்ளாமல் ஹேமந்த் கையில் இருந்த புத்தகத்தை பிடுங்கி தானே படித்து கொண்டும் டிசெக்ஷன் செய்து கொண்டும் இருந்தாள். அவனை இருமுறை கூட திரும்பி பார்க்கவே இல்லை அவள். இதுவரை அவனிடம் யாரும் இப்படி முகத்தை திருப்பி கொண்டதில்லை. திமிர் பிடித்தவள் என மனதில் நினைத்தவன் ஒரு கணம் திகைத்தான். அவள் திமிர் பிடித்தவள். அவனது பாட்டியும் பெரியம்மாக்களும் அவனது அன்னையை அப்படித்தானே சொல்வர்? சச்ச, அவளும் அம்மாவும் ஒன்னா என மனதிற்குள் தன் எண்ணத்திற்கு கடிவாளமிட்டான். வாட்ஸ் ஹர் நேம்? அருகில் நின்ற ஹேமந்திடம் ஹரிணியை சுட்டி காட்டி மென்குரலில் வினவினான் ஹர்ஷா. ஹரிணி ஹேமந்த் சொல்லவும் நேற்று தன் அன்னை அரங்கத்தின் வாயிலில் அவளை சுட்டி காட்டியது நினைவு வந்தது. அவ பேர் ஹரிணியாம், உன் கிளாஸ் தான், ரொம்ப நல்ல பொண்ணு. அம்மா சொன்னதும் நினைவில் இருந்தது. ஹரிணி பேரை பாரு. ஹரி நீ இல்ல, நான் தான் ஹரி. அவன் மனம் சுணக்கம் கொண்டது. அந்த கணமே அவளை வெறுத்தது. அவளது அலட்சியத்தை விட தன் அன்னையிடம் சுலபமாய் நல்ல பெண் என்று பாராட்டு பெற்று விட்டதுதான் அவனது வெறுப்புக்கு காரணம். இப்போது ஹர்ஷா ஒரு அலட்சியத்துடன் அவளை ஏறிட்டான். டிசெக்ஷன் வகுப்பு முடிந்ததும் லஞ்ச் பிரேக்கில் மாணவர்கள் அனைவரும் மதியம் நடக்கவிருந்த அனாட்டமி அசஸ்மெண்ட் தேர்விற்காக புத்தகங்களை புரட்டி கொண்டிருந்தனர். சில மாணவர்கள் அவர்களின் சீனியர்களின் உதவியோடு பிட் தயார் செய்து எடுத்து வந்து அதை எப்படி பங்கிட்டுக் கொள்வது என்று ஆலோசனை செய்து கொண்டிருந்தனர். மாணவியரில் ஒரு சிலர் அழாத குறையாக புத்தகத்தை புரட்டுவதும் ஒன்றும் புரியாமல் மூடி வைப்பதுமாக இருந்தனர். மாவட்ட அளவில் பள்ளியில் முதல் ரேங்க் வாங்கிய மாணவ மாணவியருக்கே அந்த கல்லூரியில் இடம் கிடைத்திருந்தது. அப்படி பள்ளியில் எப்போதும் நல்ல ரேங்க் வாங்கியவர்கள் இங்கே பாஸ் செய்யவே மிகுந்த சிரமப்பட்டனர். மனிதன் ஜீவராசிகளில் உயர்வானவன். அவனது உடல் கூறியல் ஓர் அற்புத அதிசயம் என்றே சொல்லலாம். இன்றைய நவீன யுகத்தில் மனிதன் எத்தனையோ கருவிகளை கண்டுபிடித்திருக்கிறான். ஏன் மனிதனுக்கு இணையாக ரோபோக்கள் கூட அவன் படைத்திருக்கிறான். ஆனால் அவனது உடல் என்னும் அதிசயத்தை இன்னும் அவனால் முழுமையாக அறிய முடியவில்லைதான். ஒரு சாதாரண கை, ஆனால் அந்த கையில் தான் எத்தனை தசைகள், அவற்றை தாங்கும் எலும்புகள், அவைகளை உயிரோடு வைத்திருக்கும் இரத்த நாளங்கள், அவற்றிற்கு உணர்வினை கொடுக்கும் நரம்புகள். இந்த நரம்பு இப்படித்தான் செல்ல வேண்டும், இந்த தசை இப்படித்தான் இயங்க வேண்டும் என்று யார் நிர்ணயித்திருப்பர்? ஒருவேளை அதில் ஏதும் மாறிப்போனால் அந்த கை மொத்தமுமே பழுதாகி போய்விடுகிறதே. மருத்துவம் என்பது இப்படியான பழுதினை சரி செய்வதுதானே. அதற்கு முதலில் மனித உடல் கூறியல், அதன் செயல்பாடுகள் குறித்து தெரிய வேண்டியது அவசியமல்லவா? நார்மல் எதுன்னு தெரிந்தால்தானே நீங்க அப்நார்மலாக இருக்கும் நோயினை கண்டுபிடித்து குணப்படுத்த முடியும். அனாட்டமி பேராசிரியர் கூறியது மாணவர்களுக்கு புரிந்தாலும்
தலையணையை விட தடிமனான புத்தகங்கள், கிரேக்க லத்தீன் மொழியில் பெயர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்களை அச்சுறுத்தின. நவீன மருத்துவத்தின் தந்தையான ஹிப்போக்ரேட்டஸ் கிரேக்க நாட்டை சேர்ந்தவர். ஆதலால் அலோபதி மருத்துவ சொற்கள் பெரும்பாலும் லத்தீன் மற்றும் கிரேக்க மொழியில் இருக்கும். எனவே ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும். இன்னொரு பேராசிரியர் விளக்கி சொல்லியிருந்தார். டாக்டர் என்றால் திரைப்படங்களில் காண்பிப்பது போல ஸ்டைலாக வெள்ளை கோட் அணிந்து கொண்டு, கழுத்தில் ஸ்டெத்தஸ்கோப் மாட்டிக்கொண்டு, காட் இஸ் கிரேட், இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள் என்ற வசனம் பேசிக்கொண்டு இருப்பதல்ல என்று முதல் நாள் கடாவர்களோடு கை குலுக்கிய போதே அந்த முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு புரிந்து போனது. அன்று மதிய உணவு இடைவேளையின் போது அவசரமாக விடுதிக்கு விரைந்தாள் ஹரிணி. அவளது அன்னை பாரதி அந்த நேரத்தில்தான் ஹாஸ்டலில் இருந்த பொது தொலைபேசியில் கூப்பிடுவதாக சொல்லியிருந்தார். அம்மா, எனக்கு கஷ்டமா இருக்கு. போன பிசியோ அசஸ்மெண்ட்ல ஜஸ்ட் பாஸ் தான் எடுத்திருந்தேன். அனாட்டமியில ஃபெயில் ஆகிருவனோன்னு பயமா இருக்கு. ஒண்ணுமே மண்டையில ஏற மாட்டேங்குது. விதுக்குட்டி. ஹரணியை வீட்டினர் செல்லமாக விதுக்குட்டி என்றுதான் அழைப்பர். நீ இப்போ காலேஜ் படிக்கிற. இனியும் ஸ்கூல் மாதிரி மார்க்ஸ் ரேங்க் அப்படின்னு இருக்கக்கூடாது. இந்த ஃபீல்டில் உன்னோட அறிவை வளர்த்துக்க. எப்படி கதை புக்ஸ் படிக்கிறையோ அப்படி கேஷுவலாக படி. நிறைய அப்சர்வ் பண்ணு. ஒரு இண்டிவிஜுவலாக உன்னை டெவலப் செய்துக்கோ. ஃபெயில் ஆனால் என்ன, திரும்பவும் நல்லா படிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு படி. ஒரு தடவைக்கு 4 தடவை படித்தா இன்னும் அதிகமான விஷயங்கள் பொறிப்படும். ஹரணியின் அன்னை பாரதி மகளுக்கு அறிவுரை கூறினார். சரிம்மா என்றவள் முதல் நாள் நடந்த நிகழ்வுகளை அன்னையோடு பகிர்ந்து கொண்டாள். ஹரணிக்கு இந்த உலகத்திலேயே அவளது அன்னைதான் பெஸ்ட் ஃப்ரெண்ட், குரு, தெய்வம் எல்லாம். பாரதி அவரது பெயருக்கு ஏற்றாற்போல மிகுந்த முற்போக்கு சிந்தனையுடைய பெண்மணியாக இருந்தார். 10ஆம் வகுப்பு பரீட்சை முடிந்து விடுமுறையில் அவர்கள் வீட்டு பெரிய ட்ரங்க் பெட்டியை திறந்து பார்த்த ஹரிணி வியந்திருக்கிறாள். அத்தனையும் அவளது அன்னை சேகரித்த புத்தகங்கள். எந்த துறையானாலும் அன்னைக்கு அது பற்றிய ஞானம் இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டிருக்கிறாள். ஓர் கிராமத்தில் பிறந்து வளர்ந்து தற்போதும் ஓர் சிறு ஊரில் வசிக்கும் தனது அன்னைக்கு உலகத்தின் சாளரமாக இந்த புத்தகங்கள் தாம் இருந்திருக்கின்றன என்று தெரிந்து கொண்டாள். அதனாலேயே தானும் ஆவலோடு புத்தகம் வாசிக்கத் தொடங்கினாள். இவளது ஆர்வம் அறிந்து ஹரணியின் தந்தை ஜெயராஜன் அந்த ஊரில் இருந்த நூலகத்தில் ஹரணியை சேர்த்து விட்டிருந்தார். விடுமுறை நாட்களில் அங்கிருந்து புத்தகம் எடுத்து வந்து படிப்பதுதான் அவளது பொழுதுபோக்கு. தான் வாசித்த புத்தகங்கள் பற்றி அன்னையிடம் விவாதிப்பாள். தாயும் மகளும் அரசியல் முதல் ஆன்மீகம் வரை, வரலாறு முதல் வானவியல் வரை எல்லாவற்றையும் அலசுவார்கள். அன்றும் தன் அன்னையோடு போனில் முதல் நாள் நடந்தவற்றை பகிர்ந்தவள். பிரின்ஸ், எல்லாரும் என்னவோ அவனை தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. பெரிய பொன்னியின் செல்வன்னு நினப்பு. அவனை எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லம்மா. ஹரிணி அனாட்டமி அசஸ்மெண்ட் தேர்வையும் மறந்து அன்னையிடம் கொட்டி தீர்த்தாள். யாரை பற்றியும் முழுமையா தெரிஞ்சுக்காம ஜட்ஜ் செய்யக்கூடாது விதுக்குட்டி. அந்த பையனோட அம்மா ரொம்ப நல்ல டைப்பா தெரிஞ்சாங்கன்னு சொல்ற. அவன் பிரின்ஸ்னா அவங்க அம்மா மகாராணியா தானே இருப்பாங்க. அவன் யாரா இருந்தா என்ன, நீ எப்போதும் போல எல்லோரிடமும் பழகுவது போல பழகு. அவன் நிஜமாவே ரொம்ப நல்ல பையனா கூட இருக்கலாம் தானே. அன்னை கூறியவுடன் கொஞ்சம் தெளிவடைந்தாள் ஹரிணி. சரிம்மா, தீபாவளிக்கு வர்றியா? உன் தங்கச்சிங்க கேட்டுட்டே இருக்காங்க, அக்கா எப்ப வருவான்னு. அன்னை கேட்க ஹரிணி வரவில்லை என்று மறுத்து உரைத்தாள். தீபாவளிக்கு 2 நாள் தாமா லீவ் கிடைக்கும். பஸ் எல்லாம் கூட்டமா வேற இருக்கும். டிசம்பர்ல 15 நாள் லீவ் கிடைக்கும். அப்ப வரனே. ஹாஸ்டல்ல யாருமே இருக்க மாட்டாங்களே, மிஸ் கூட மூடிடுவாங்களே, என்ன செய்வ? நார்த்து பொண்ணுங்க எல்லாம் இங்கதான் இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் சீனியர் அக்கா எல்லாம் இருப்பாங்கம்மா. ஹவுஸ் சர்ஜன் குவார்ட்டர்ஸ் மெஸ் திறந்திருக்கும்மா, அங்க சாப்பிடலாம்னு திவ்யா அக்கா சொன்னாங்க. சரி, அப்போ அம்மா உனக்கு ட்ரெஸ் வாங்கி அனுப்பி வைக்கிறேன். பாரதி சொல்ல, நானே தங்கச்சிங்க எல்லாருக்கும் இங்கிருந்து வாங்கி அனுப்பலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு வாங்கி அனுப்புறீங்க? இங்க டி நகர்ல புது மாடல் ட்ரெஸ் எல்லாம் நிறைய இருக்குமா? மகள் சொல்லவும் பாரதி மறுத்து பேசவில்லை. சிறு வயதில் இருந்தே பாரதி எதை வாங்கி கொடுத்தாலும் அதை மறுக்காமல் ஏற்றுக்கொள்வாள். தங்கைகள் வளர்ந்த பின் அவர்கள் விருப்பம்தான். அக்கா, இது நல்லா இருக்கு பாரு, நாம 4 பேரும் மேட்சிங்கா போடலாம். தங்கைகள் சொல்ல சரி என்று விடுவாள். தங்கைகளுக்கு என்ன பிடிக்கும் என்று அவளுக்கு அத்துப்படி. ஜெயராமன் சிவில் என்ஜினியராக பணிபுரிந்தார். அவருடைய பணியில் மாற்றல்கள் சகஜம்தான் எனும் போதும்
முடிந்த வரையில் வீட்டில் இருந்து சென்று வருவது போல பணியிடங்கள் அமையுமாறு பார்த்து கொண்டார். எனினும் 4 பிள்ளைகளை வளர்ப்பது என்பது சாதாரண விஷயம் அல்லவே. அதனால் பாரதி ஸ்கூலில் அக்கவுண்ட் பிரிவில் வேலையில் சேர்ந்தார். குடும்பத்தை திறம்பட நிர்வகித்து மகள்களுக்கு வேண்டியதை செய்து கொடுத்தனர் பாரதியும் ஜெயராஜனும். இரட்டையரான வரதுயினியும் பிரீத்தியும் ஏதேனும் கேட்டு அடம் பிடித்தால் ஹரிணியே அதையெல்லாம் சமாளித்து விடுவாள். அப்போது ஹரிணி 11ஆம் வகுப்பில் இருந்தாள். சுகீர்த்தி 8ஆம் வகுப்பிலும் பிரீத்தி வருதினி 6ஆம் வகுப்பிலும் படித்து கொண்டிருந்தனர். குழந்தைகளிடையே சிறு சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்க சிறு சேமிப்பு வங்கி ஒன்றை தொடங்கியது பள்ளி நிர்வாகம். மாணவர்கள் வங்கி கணக்கை திறந்து அதில் 10 ரூபாய் முதல் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் சேமிக்கலாம் என்று அறிவித்தனர். மகள்கள் அன்னையிடம் வந்து சொல்லி பணம் கேட்க அதை அவர்களே சம்பாதித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார் பாரதி. வெளிநாடுகளில் எல்லாம் அதிபரோட பிள்ளைகளே ஆனாலும் அவர்கள் செலவிற்காக அவர்களே பகுதி நேர பணி செய்து சம்பாதித்துக் கொள்வர். நேர்மையாக செய்யும் எந்த பணியும் இழுக்கல்ல என்று புரிய வைத்தார். அக்கா, என்ன செய்யலாம், நிறைய சேமிக்கிறவங்களுக்கு பிரைஸ் எல்லாம் கொடுப்பாங்களாம். சுகீர்த்துக்கு எப்படியும் அந்த பரிசை வென்றுவிட வேண்டும் என்று ஆசை. பிரைஸ்னு டிஃபன் பாக்ஸ் தான் கொடுப்பாங்க இல்லக்கா? வருதினியும் பிரீத்தியும் கேலி செய்தனர். என் கிளாஸ்மேட் சித்ரா இருக்காளே, அவ அண்ணா வேலைக்கு சேர்ந்து அவளுக்கு புதுசா கிறிஸ்டல் கொலுசு வாங்கி கொடுத்தாராம். அவங்க அம்மாவுக்கு மூக்குத்தி வாங்கி கொடுத்தாராம். நாம காசு சேர்த்து அம்மா அப்பாக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம் இல்லையா? ஹரிணி சொல்ல தங்கைகள் மூவருக்கும் உற்சாகம். ஆனால் பள்ளிக்கு சென்று வந்த பின் வீட்டு பாடம் எல்லாம் முடிக்கவே நேரமாகிவிடும். அந்த சிறிய ஊரில் எங்கு வேலைக்கு செல்வது என்று புரியவில்லை அவர்களுக்கு. அப்பா, எங்களுக்கு வேலை வாங்கி கொடுங்கப்பா. பணியில் இருந்து இரவு வீடு திரும்பிய தந்தையை சூழ்ந்து கொண்டனர் மகள்கள். அடடா என் செல்லங்கள், அவ்வளவு பெரியவர்களாக ஆகிட்டீங்களா என்றவர் பிள்ளைகள் 4வரையும் அணைத்து கொண்டார். அன்றுதான் அவரது உடன் பணிபுரியும் நண்பர் மாடி தோட்டம் பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். அதையே ஏன் நம் வீட்டிலும் செய்யக்கூடாது என்று தந்தை சொல்லவும் மகள்கள் ஆமோதித்தனர். இது உங்க மாடி தோட்டத்துக்கு முதல், ஆனால் கடனாத்தான் கொடுக்கிறேன். நீங்க காய்கறி எல்லாம் வளர்த்து விளைவித்து அதை விற்ற பின் இதை திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி தொட்டிகள் வாங்கவும் செடிகள் வாங்கவும் ஒரு தொகையை கொடுத்தார். வீட்டை சுற்றிலும் மரங்களும் பூச்செடிகளும் கொடிகளும் இருக்க வெயில் படும் மீதமிருந்த இடங்களில் கீரை வளர்த்தனர். மாடியில் தோட்டம் அமைப்பது எப்படி என்று விளக்கும் புத்தகங்களை ஜெயராஜன் நூலகத்தில் இருந்து எடுத்து வந்து கொடுத்தார். விடுமுறை நாட்களில் தானும் மகள்களுக்கு உதவினார். ஹரிணிதான் அனைவருக்கும் பணியை பிரித்து கொடுத்தாள். வரவு செலவு கணக்கு எல்லாம் பார்த்து கொண்டாள். 3 மாதங்களில் அவர்களது உழைப்பு செழுமையான தோட்டத்தின் வடிவில். தங்கள் வீட்டின் தேவைக்கு போக அக்கம் பக்கத்து வீடுகளில் காய்கறிகளை எடுத்து சென்று விற்று லாபம் ஈட்டினர். அம்மாவும் உங்ககிட்ட காசு கொடுத்தே காய் வாங்கிக்கிறேன் என்று பாரதியும் பணம் கொடுக்க தாங்களே உழைத்து சம்பாதித்த பணம் என்று பெருமிதம் கொண்டனர் சகோதரிகள் 4வரும். ஹரிணி தனது பங்கை தங்கைகள் மூவருக்கும் சமமாக பிரித்து அவர்கள் கணக்கில் போட்டாள். நீ எங்க உன் பேர்ல போடல? பிரீத்தி கேட்க, நீங்க தானே வேலை செய்றீங்க, நான் கணக்கு மட்டும் தானே பார்க்குறேன் என்று சொன்னாள். ஆனால் தோட்ட வேலை செய்கிறோம் என்று வேறு எந்த வீட்டு வேலையையும் செய்யாமல் தங்கைகள் அதிலே கவனமாக இருக்க ஹரிணிதான் அவர்களது வேலையையும் சேர்த்து செய்தாள். பள்ளியில் வகுப்பு வாரியாக அதிக பணம் சேமித்த மாணவர்களை அசம்பிளி போது பாராட்டி பரிசு கொடுத்தனர். வருதினி பிரீத்தி இருவருக்கும் பரிசு கிடைக்கவில்லை எனும் போதும் அவர்கள் அதை சட்டை செய்யவில்லை. ஆனால் தனக்கு கிடைக்கவில்லை என்று சுகீர்த்தி ஒரே அழுகை. அவள் வகுப்பில் அனிதாவுக்குத்தான் பரிசு கிடைத்தது. அனிதா மிகவும் செல்வந்தர் வீட்டு பெண். அவளுக்கு பாக்கெட் மணி என பெரும் தொகையை அவள் பெற்றோர் கொடுக்க அதை சேமிப்பில் போட்டு பரிசை தட்டி சென்றாள். இடைவேளையின் போது ஹரிணியிடம் இது பற்றி சொல்லி சுகீர்த்தி அழ ஹரிணிக்கு கோபம். பணக்கார பிள்ளை என்பதால் பெற்றோர் பணத்தில் சலுகைகளை அனுபவிப்பவர்களை கண்டால் அவளுக்குள் துளி அலட்சியமும் வெறுப்பும் எழ அந்த சம்பவமும் ஓர் காரணமானது. ஹரிணி 12ஆம் வகுப்பு படித்த போது ஜெயராஜனுக்கு ப்ரமோஷனுடன் மாற்றல் வந்தது. அவளது படிப்பை முன்னிட்டு பதவி உயர்வை நிராகரித்தார். ஆனாலும் அவரது பணி சுமை காரணமாக இரவு வீடு திரும்ப நேரமானது. வீட்டு வேலைகளிலும் பராமரிப்பிலும் அவரது பங்கு குறைந்து போனது.
பாரதி எவ்வளவு சமாளித்தும் ஹரிணியின் உதவி தேவையாகவே இருந்தது. உன்னை ஃப்ரீயா படிக்க விடாம அம்மா வேலை வாங்கி தொல்லை கொடுக்கிறேனே. தோளுக்கு மேல் வளர்ந்த மகளிடம் தோழியாக இருந்த அன்னை வருத்தம் கொள்ள அவரை சமாதானம் செய்தாள் மகள். ஹரிணி இரவு விழித்து படிக்கும்போது கண் விழித்து ஊட்டச்சத்து பானம் தயாரித்து கொடுப்பதில் இருந்து அவளுடன் தானும் சேர்ந்து பாடம் படிப்பது, கூடவே மற்ற பிள்ளைகளையும் பராமரிப்பது என்று பாரதி பட்ட கஷ்டங்கள் ஹரிணியின் மனதில் பதிந்தது. எங்க அக்கா 12th படிக்கிறா இல்லையா, அதனால எங்க வீட்ல யாரும் 1 வருஷத்துக்கு டிவி பார்க்க மாட்டோம். பிரியமான கார்ட்டூன் வரும்போது எப்போதாவது மின்சாரம் தடைப்பட்டாலே ஒப்பாரி வைக்கும் குட்டி தங்கை வரூதினி அவள் விளையாட்டு தோழியிடம் சொல்லிக் கொண்டிருந்த போது உண்மையில் மிகவும் வைராகியம் கொண்டாள் ஹரிணி. நன்றாக படித்து நிறைய சம்பாதித்து என் பெற்றோரையும் தங்கைகளையும் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். அதுவே அவள் வாழ்க்கையின் லட்சியமானது. அவளது லட்சியத்தின் முதல் படியாக 12ஆம் வகுப்பில் மாவட்டத்தில் முதலாக வர அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. கல்லூரி செல்லும் முன் தங்கைகளை அழைத்து அறிவுரைகள் கூறினாள். எங்க அக்கா டாக்டராக போறா. குதூகலித்த சகோதரிகள் அக்காவின் பேச்சினை அமைதியாக கேட்டனர். அக்கா, மெட்ராஸ்ல ஃபினோஃபார்ம் ட்ரெஸ் விற்குமாம், தீபாவளிக்கு வாங்கிட்டு வருவியா? வரூதினியும் பிரீத்தியும் கேட்டனர். அதைத்தான் தீபாவளிக்கு வாங்கி அனுப்புகிறேன் என்று அன்னையிடம் சொல்லி கொண்டிருந்தாள். ஹலோம்மா, லைன்ல இருக்கீங்களா? மகளின் குரலில் சிந்தனை கலைந்தார் பாரதி. உனக்கு செலவுக்கு பணம் ஏதும் வேணுமா? மணி ஆர்டர் செய்யவா? இல்லம்மா, எடுத்துட்டு வந்ததே மிச்சம் நிறைய இருக்கு. சுகி நல்லா படிக்கிறாளா? அதெல்லாம் நல்லா படிக்கிறா. அக்காவை விட அதிக மார்க் எடுத்து காண்பிப்பாளாம். வரு, பிரீத்தி என்ன செய்யறாங்க? வரு தான் என்னவோ புதுசா கலர் பெயிண்ட் வந்திருக்காம், வேணும்னு ஒரே அடம். அவளுக்கு வாங்கி கொடுத்தா பிரீத்திக்கும் வாங்கணும். சரி, ஒன்று வாங்கி தந்தா 2 பேரும் ஷேர் செய்துக்கவும் மாட்டாங்க. அக்கா வரும்போது வாங்கிட்டு வருவான்னு சொல்லிடுங்கம்மா. சரிம்மா, உங்க பிரின்சி திட்ட போறாங்க. ஸ்கூல் ஃபோனில் மணிக்கணக்கில் கதை பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. உன்னை பற்றி பெருமையாக சொல்வாங்க. மெரிட்டில் சீட் வாங்கி மெடிசன் படிக்கிற பொண்ணுன்னு அவங்களுக்கு உன் மேலே பிரியம் அதிகம். சரிம்மா, அவங்கள கேட்டதா சொல்லுங்க. ஃபோனை வைத்து விட்டு வந்து அங்கிருந்த பெஞ்சில் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். தனது சுக துக்கங்களை யாருடனும் பகிர்ந்து கொள்ள ஹரிணி எப்போதும் விரும்ப மாட்டாள். கல்லூரியில், முக்கியமாக விடுதியில் வம்புக்கும் அரட்டைக்கும் பஞ்சமே இல்லையே. என்னை பற்றி உன்னிடம் சொன்னேன், அதனால் உன்னை பற்றி என்னிடம் சொல்லை என்பது போன்ற பேச்சுக்களை ஆரம்பத்தில் கேட்டவள் யாருடனும் அதிகமாக பேச்சு வைத்து கொள்ளாமல் சிறிது ஒதுங்கி இருக்கவே அதை திமிர் என்று மற்றவர் பட்டம் கட்ட அப்படியே இருக்கட்டும் என்று விட்டுவிட்டாள். ரஞ்சனியிடம் கூட தனது குடும்பம் பற்றி விரிவாக என்று எதுவும் சொல்லி இருக்கவில்லை. அம்மா, அப்பா, 3 தங்கைகள், அப்பா இன்ஜினியர், அம்மா அக்கவுண்ட்ஸ் கிளார்க் என்பதை தவிர அவளை பற்றி வேறொன்றும் யாரும் அறிந்திருக்கவில்லை. நேரத்தை பார்த்தவள் இனி சாப்பிட டைம் இல்லை என அவசரமாக கல்லூரிக்கு விரைந்தாள். அசஸ்மெண்ட் தேர்வு முடிந்து மாணவர் அனைவரும் லெக்சர் ஹாலில் இருந்து வெளியேறி வர ஹேமமாலினி ஹரிணியை கை அசைத்து நிற்க சொன்னாள். ஹரிணி, இன்னைக்கு பிரின்ஸ் நம்ம எல்லாருக்கும் ட்ரீட் தருகிறானாம். ஹேமா ஆங்கிலத்தில் கூற ஹரிணி புரியாத பாவனையில் லேசாக புருவத்தை உயர்த்த அங்கே வந்த ஹேமந்த் அவசரப்படுத்தினான். கேர்ள்ஸ் கம் சூன் என்றவன் மற்ற அனைவரையும் கேன்டீனுக்கு அழைத்து கொண்டிருந்தான். ஹரிணி, வா வா, இங்கேயே ஏன் நின்றுட்டு இருக்க? இன்னைக்கு ஹோல் கிளாஸுக்கும் பிரின்ஸ் ட்ரீட் தரப்போறான். ரஞ்சனி விளக்கமாக சொல்ல கடுப்பானாள் ஹரிணி. எதுக்கு அவன் நமக்கு ட்ரீட் கொடுக்கறானாம்? ஹரிணி கேட்க ஹேமா பிரின்ஸின் புகழ் மாலை பாடத் தொடங்கினாள். ஹேமந்தும் ஜெய்ப்பூர் தானே, இங்க வந்து ஜாயின் செய்ததுக்கு ட்ரீட் கொடுன்னு கேட்டிருக்கான். அதுக்கு பிரின்ஸ் உனக்கு மட்டும் ட்ரீட் கொடுத்தா மற்ற எல்லாரும் கோவிச்சுக்குவாங்க. டெஸ்ட் முடிஞ்சதும் எல்லாரையும் கேன்டீன் வர சொல்லுன்னு சொல்லி கேன்டீன் மேனேஜர்கிட்ட எல்லோருக்கும் காஃபி ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண சொல்லிட்டானாம். வாங்க வாங்க போகலாம். ஹேமா அழைக்கவும் ரஞ்சனி ஹரிணியின் கையை பிடித்து வா போகலாம் எனும்படி அழைத்தாள். பெரிய பிரின்ஸாம் பிரின்ஸ். பிரின்ஸ் பீன்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு ஏன் அவனுக்கு பேர் இல்லை? அதான் ஐ ஆம் ஹர்ஷவர்தன்னு சொன்னானே. ரொம்பத்தான் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறீங்க எல்லாரும். நம்ம நாட்டில் கிங் ரூல் எல்லாம் எப்பவோ ஒழிஞ்சாச்சு தெரியும்ல. எல்லாரும் இந்நாட்டு மன்னர்னு அவங்கிட்ட போய் சொல்லுங்க. பட படவென பொறிந்தாள் ஹரிணி. ரஞ்சு, அவ கிடக்கிற, நீ வாடி. அங்கே வந்த ரேவதி ஹரிணி சொன்னதை கேட்டு ரஞ்சனியை இழுத்து சென்றாள்.
ஹரிணி பேசிய அனைத்தும் அந்த பக்கம் தற்செயலாக வந்த ஹர்ஷவர்தன் காதில் விழுந்தது. ஹர்ஷாவிற்கு தமிழ் மிகவும் சரளமாக தெரியும் என்ற விஷயம் அங்கு யாருக்கும் தெரியாது. மிகவும் ஜாலி பேர்வழியான ஹர்ஷாவிற்கோ ஹரணியின் பேச்சில் கோபம் பொத்து கொண்டு வந்தது. இருப்பினும் எதையும் முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் கேன்டீன் வந்தவன் பணத்தை கொடுத்துவிட்டு தான் ஏதும் சாப்பிடாமல் தனது ஹீரோ ஹோண்டா ஸ்பிளெண்டரில் கடற்கரை நோக்கி விரைந்தான். கடல் கண்முன் பறந்து விரிந்த கடல் வா வா என்று அலைக்கரம் நீட்டி அழைத்தது. அலைகளில் கால் நனைய நின்று கொண்டிருந்தவனின் கொதிப்பை கடல் உள்வாங்கிக் கொண்டு விட்டது. சட்டென ஓர் அமைதி, ஓர் இதம் அவனுள் பரவியது. கடல் என்றால் ஹர்ஷாவிற்கு மிகவும் பிடிக்கும். சிறு வயதில் அன்னையிடம் கோபித்து கொண்டு கடற்கரைக்குத்தான் ஓடிப்போவான். அவன் தந்தை வந்து அவனை கெஞ்சி கொஞ்சி சமாதானம் செய்து அழைத்து போவார். அன்னை வாசலிலேயே நின்றிருக்க அவரை பார்த்து பழிப்பு காட்டிவிட்டு தந்தையின் தோளில் சாய்ந்து கொள்வான் சிறுவன் ஹர்ஷா. என்னதான் கோபித்து கொண்டாலும் அன்னை ஊட்டி விட்டால்தான் ஹர்ஷாவுக்கு சாப்பாடு இறங்கும். அன்னையின் முந்தியை பிடித்து கொண்டே தூங்கத்தான் அவனுக்கு பிடிக்கும். அந்த நாட்களின் சுகம், இனிமை தவிர வேறொன்றும் அவனுக்கு சரியாக நினைவில் இல்லை. 8 வயதின் நினைவுகள் அவை. அப்பா மட்டும் இருந்திருந்தால். அப்பா, ஐ மிஸ் யூ சொன்னவன் விழிகளில் தெளித்த துளிகளை அலை பத்திரமாக கொண்டு சென்று கடலின் மடியினில் சேர்ப்பித்தது. கடற்கரையில் கால்களில் முகம் புதைத்து அமர்ந்திருந்தான் ஹர்ஷா. அவன் பிறந்து வளர்ந்த வரலாற்றை நினைவு பக்கங்களில் இருந்து வாசித்தது அவன் மனம். ஹர்ஷாவின் தாய் சாரதா உடுப்பி மாவட்டத்தின் கடற்கரை கிராமத்தில் அமைந்திருந்த மிஷனரி மருத்துவமனையில் நர்ஸாக பணிபுரிந்து கொண்டிருந்தார். ஹர்ஷாவும் ஹரிணியும் நிகழ்காலத்தில் நிர்வகித்து வரும் மருத்துவமனைதான் இது. சாரதாவின் தாய் தந்தை இருவரும் அவர் நர்சிங் படித்து கொண்டிருக்கும் போதே ஒரு விபத்தில் இறந்து போயினர். இருந்த சேமிப்பில் யார் தயவையும் எதிர்பார்க்காமல் படித்து முடித்தவனுக்கு இந்த மிஷனரி மருத்துவமனையில் வேலை இருப்பதாக தெரிய வர விண்ணப்பித்து இருந்தான். தங்கும் வசதியும் பாதுகாப்பும் இருக்கவே அந்த வேலையில் விருப்பமுடன் ஈடுபட்டு பணிபுரிந்து வந்தார். அன்று ஒரு நாள் சூறாவளி காற்று வீச பெரும்பாலானோர் அவரவர் வீட்டில் அடைந்திருக்க சாரதா பணியில் இருந்தார். தமிழகத்தை சேர்ந்த சாரதா விரைவிலேயே அந்த பக்கத்துக்கு மொழியை கற்றுத் தேர்ந்தார். நர்சம்மா, இங்க வாங்க. வெளியில் சில மீனவர்கள் உரத்த குரலில் கூப்பிட விரைந்து வெளியில் வந்தார் சாரதா. அவர்கள் கையில் இருந்த மீன்பிடி வலையில் ஓர் மனித உருவம் இருக்கவே திகைப்புற்றார். கடலில் மீன் பிடிக்க வீசிய வலையில் ஓர் மனிதன் சிக்கினார் என்றும் லேசாக இதயம் துடிப்பது போல இருக்கவும் விரைந்து கொண்டு வந்ததாகவும் அவர்கள் தெரிவிக்க உடனே அந்த மனிதரின் கழுத்தில் கை வைத்து பார்த்தார் சாரதா. சீக்கிரம் உள்ள தூக்கிட்டு வந்து பெஞ்சில் கிடத்துங்க சொன்னவர் விரைவாக சென்று மருந்துகளையும் உபகரணங்களையும் எடுத்து வந்து அவசர சிகிச்சையை தொடங்கினார். பக்கத்து ஊருக்கு போன டாக்டர் காத்து மழையில மாட்டிக்கிட்டார். எதுக்கும் சரளா சிஸ்டர் வீட்டுக்கு போய் அவங்கள கூட்டிட்டு வாங்க அழைத்து வந்த அந்த மீனவர்களை பணித்தார். அவர் அளித்த அவசர சிகிச்சை பலன் அளித்து அந்த மனிதர் சீராக மூச்சு விடவும் இதய துடிப்பை சோதித்துவிட்டு ஆக்சிஜன் மாஸ்கை பொருத்தினார். அந்த மனிதரின் கண்களில் டார்ச் அடித்து பார்க்க அந்த வெளிச்சத்திற்கு கண்ணின் கண்மணி சுருங்கி விரிய ஆஸ்வாச பெருமூச்செறிந்தார். சரளா சிஸ்டர் கடல்ல மூழ்கி கொண்டிருந்தவரை காப்பாற்றி கூட்டிட்டு வந்திருக்காங்க. பிழைச்சுட்டார், ஆனா நினைவு திரும்பல. தன்னை விட சீனியரான சரளா சிஸ்டர் வரவும் சாரதா அவரிடம் விவரித்தார். டாக்டர் வேற இந்த நேரத்துல இல்ல என்றவர் தானும் நாடி துடிப்பு சுவாசம் எல்லாம் பரிசோதித்துவிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, பார்ப்போம் என்றார். அன்றிரவு அந்த நோயாளியின் அருகிலே இருப்பதாக சாரதா கூறிவிட சரளா சிஸ்டர் அவரது வீட்டுக்கு சென்று விட்டார். கடற்கரையை ஒட்டி அமைந்த அந்த மிஷனரி மருத்துவமனை மொத்தமே 10 படுக்கை கொண்ட சிறிய மருத்துவமனைதான். அங்கு மொத்தம் 2 மருத்துவர்கள் மற்றும் 3 செவிலியர்கள் கூடவே 2 உதவியாளர்கள் இருந்தனர். சாரதாவும் லில்லியும் அங்கே மருத்துவமனை வளாகத்தில் வசித்து வந்தனர். தனது துணைவியோடு அந்த வளாகத்திலேயே தலைமை மருத்துவர் வசிக்க அருகில் இருந்த பெரிய ஊரில் வசித்த இன்னொரு மருத்துவர் பெரும்பாலும் விசிட்டிங்காக தான் வந்து செல்வார். சரளா சிஸ்டர் சற்று தொலைவில் அந்த ஊரின் மைய பகுதியில் வசித்து வந்தார். அந்த சமயத்தில் லில்லி விடுப்பில் சென்றிருக்க தலைமை மருத்துவரும் அவரது மனைவியும் நகருக்கு சென்றிருந்தனர். புயல் காரணமாக அங்கேயே தங்கிவிட நேர்ந்து விட்டது.
மின்சாரமும் துண்டிக்கப்பட்டிருக்க லாந்தர் விளக்கின் உதவி கொண்டு மருத்துவமனையில் நோயாளியை கண்காணிக்கலானார் சாரதா. இரவு முழுவதும் சிறிதும் கண் உறங்காமல் நோயாளியை கவனித்து கொண்ட சாரதா விடியல் பொழுதில் சற்றே கண் அயர, இரவெல்லாம் பேயாட்டம் போட்ட காற்றோ காலை சூரியனைக் கண்டு ஓடி ஒளிந்து கொள்ள கதிரவன் தனது கிரணங்களை பூமி எங்கும் அள்ளித் தெளித்தான். ஜன்னல் வழியே அதிலோர் ஒளிக்கீற்று அந்த அறையின் இருளை விரட்டியடிக்க கங்கணம் கட்டி கொண்டது போலும். மெல்ல உள்ளே படர படுக்கையில் கண் மூடியிருந்த அந்த நெடிய மனிதரின் இமைகள் அந்த ஒளியை இரவல் வாங்க எண்ணி மெல்ல பிரிந்தன. சற்று நேரம் இமை படபடக்க வெளிச்சம் பழகியதும் மெல்ல தலையசைத்து பார்க்க அவரின் அருகே வெள்ளையும் நீல பார்டரும் கொண்ட சேலை அணிந்த பெண் கவிழ்ந்து படுத்திருப்பது தெரிந்தது. மெல்ல தன் உடலை அசைக்க உடம்பு முழுவதும் அடித்து போட்டது போல அப்படி ஒரு வலி. அவரின் அசைவில் சாரதா வெடித்து கொண்டார். அவர் நிமிர்ந்து பார்க்க அந்த நேரம் ஜன்னலின் வழியே வந்த கதிரவனின் ஒளி அந்த முகத்தாமரையை அழகாய் ஒளிர செய்தது. விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, இந்த வரிதான் பொருத்தமாயிருக்கும். சாரதாவின் முகத்தை கண்ட அந்த மனிதரின் உணர்வுகளை விவரிக்க சாரதா உடனே தன்னை சீர் செய்து கொண்டு யார் என்ன என்று விவரம் கேட்டார். வாட் என்று அவர் கேட்க வெளியூர் ஆள் போல என்று புரிந்து கொண்ட சாரதா அவரிடம் ஆங்கிலத்தில் கேட்டார். என் பெயர் ராஜ். சர்ஃபிங் போக கிளம்பியது ஞாபகம் இருக்கு. கடல் அலை பெருசா வந்து சுழற்சி அடிச்சது. பேலன்ஸ் தப்பி மூழ்கினேன். நீந்த முயற்சி செய்ய காலில் ஏதோ சிக்கி தடுக்க மயங்கிட்டேன் போல. அப்புறம் என்ன நடந்தது என்று தெரியல. ஆங்கிலத்தில் ராஜ் சொல்லவும் அவர் அங்கு வந்து சேர்ந்த விதம் எல்லாவற்றையும் சாரதா விவரித்தார். நீங்க யாரு? உங்க ஊர் என்ன? சாரதா கேட்க ராஜ் அந்த கணத்தில் தனது அடையாளத்தை வெளிப்படுத்த தயக்கம் கொண்டார். ஐ காண்ட் ரிமெம்பர் என்று கண்ணை கசக்கி கொண்டார். இது நடிப்புதான் என்று அவள் கண்டுபிடித்து விடக்கூடாது என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டார். பரவாயில்லை, அதிர்ச்சியில் இப்படி ஏற்படுவது உண்டு. நீங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுங்க. நான் சாப்பிட ஏதேனும் கொண்டு வருகிறேன். டாக்டர் மதியம் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். சாரதாவின் கனிவு நிறைந்த பேச்சு ராஜின் மனதை இன்னும் அவர் பால் ஈர்த்தது. மதியம் தலைமை மருத்துவர் வந்து பரிசோதித்து நகரின் மருத்துவமனையில் சில டெஸ்ட் எடுக்க வேண்டும் என்றார். நீங்க ராஜனை மட்டும் சொல்றீங்க, மத்த ஏதும் ஞாபகம் இல்லைன்னு சொல்றீங்க. உங்களுக்கு டெஸ்ட் எடுக்க யார் பொறுப்பேற்றுக் கொள்வது? மருத்துவர் வினவ ராஜ் சாரதாவை ஏறிட்டார். ஏனோ அந்த பார்வை சாரதாவை ஏதோ செய்தது. எனது பொறுப்பை நீ ஏற்றுக்கொள்வாயா என்று சொல்லாமல் சொல்லியது அந்த பார்வை. டாக்டர், நான் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன், உடனே சொல்லிவிட்டிருந்தார் சாரதா. நகரில் சென்று டெஸ்ட் அனைத்தையும் எடுத்து முடித்ததும் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மல் என்று வரவே அம்னேஷியா என்ற முடிவுக்கு வந்தனர். விரைவில் நினைவு திரும்பும், கவலைப்பட வேண்டாம், சாரதா தைரியம் சொன்னார். ஓர் ஓரத்தில் குற்ற உணர்வு ஏற்பட்டாலும் சாரதாவின் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் என்பதே ராஜுக்கு முக்கியமாகப்பட்டது. நாட்கள் செல்ல இன்னும் நினைவு திரும்பாத நிலையில் தான் அங்கு பாரமாக இருக்க விரும்பவில்லை என்று ராஜ் தெரிவிக்க சரளா சிஸ்டர் அவரது கணவர் பணிபுரியும் கம்பெனியில் கணக்கு எழுதும் வேலை ஒன்று காலியாக உள்ளது என்றும் தற்சமயத்திற்கு அதை பார்க்கலாம் என்றும் யோசனை கூற ராஜ் அவருக்கு மனதார நன்றி உரைத்தார். மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி சரளா சிஸ்டர் சொன்ன வேலையில் சேர்ந்தார் ராஜ். அங்கேயே அருகில் ஒரு அறையை வாடகைக்கு எடுத்து தங்கினார். காதல், இந்த ஒற்றை சொல் தான் ராஜவம்ச வாரிசான ராஜவர்தன் சிங் ரத்தோரை ஒரு சாதாரண கணக்கர் வேலையை செய்ய வைத்தது. மாட மாளிகையில் தங்கியவரை ஒரு சிறிய அறைக்குள் அடக்கி வைத்தது. வெறும் உல்லாச பயணங்களில் பொழுதுபோக்கிக் கொண்டிருந்தவரை ஓய்வு நேரத்தில் மருத்துவமனையில் உதவிகள் புரிய உந்தியது. அரண்மனை சுகத்தில் திளைத்து வந்தவருக்கு உண்மையான சந்தோஷங்களை சாரதா அறிமுகம் செய்து வைத்தார். மருத்துவமனையில் உதவிகள் புரியும் போது நோயாளிகள் மனதார வாழ்த்துவது, கடற்கரையோரம் அமர்ந்து மாலை வேளைகளில் சாரதாவுடன் கதைப்பது என்று இந்த அனுபவத்தை ராஜ் வாழ்நாள் முழுக்க வேண்டும் என்று யாசித்தார். வேலையில் சேர்ந்த அன்றே அவரது அரண்மனையில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் ஜஸ்வந்திற்கு சில மாதம் வெளிநாட்டில் உல்லாசமாய் கழிக்கப் போவதாய் தகவல் சொல்லியிருந்தார். இளையவரான ராஜுக்கு சற்றே செல்லம் அதிகம். பிசினஸ் அனைத்தும் தந்தை மற்றும் அண்ணன்மார்கள் கவனித்து கொள்ள தாயும் அண்ணிகளும் மற்ற பொறுப்புகளை ஏற்றிருக்க ராஜவர்தனுக்கு பெரிதாக எந்த பொறுப்புகளும் இல்லாமல் போயிற்று.
சில காலம் சுற்றித் திரிந்து உல்லாசமாக இருக்கட்டும் என்று அவரது குடும்பத்தினரும் அனுமதித்தனர். ஓர் இனிய மாலை பொழுதில் சாரதாவுடன் பேசிக் கொண்டிருந்த ராஜ் பேச்சு வாக்கில், இதுவரை நான் இப்படி யோசித்ததில்லை சாரு. இப்போது ஏனோ இந்த எண்ணம் அடிக்கடி மனதில் தோன்றுகிறது. நம் பிள்ளையை டாக்டர் ஆக்க வேண்டும் என்று சொல்லவும் முதலில் சிரித்து கொண்டே, அதற்கென்ன, ஆக்கிட்டா போச்சு என்று பதில் கூறிவிட்ட சாரதா ஒரு கணம் மௌனித்தார். என்ன சொன்னீங்க? மறுபடியும் ராஜ் சொன்னதை அசை போட்ட சாரதா அவரது பேச்சின் உட்பொருள் விளங்கவும் கண்கள் விரிய ராஜை நோக்க தனது கைகளை சாரதாவை நோக்கி நீட்டினார் அவர். இத்தனை நாள் பழக்கத்தில் இருவருக்கும் இடையே ஒரு அந்யோன்யம் தோன்றிவிட்டிருந்தது. இயல்பாக அவரது கரத்தின் மீது தனது கரத்தினை பதித்தார் சாரதா. பிறகு எதையோ யோசித்து சட்டென்று தன் கரங்களை விலக்கிக் கொண்டார். ராஜ், உங்களுக்கு பழசு ஏதும் ஞாபகம் இல்லை? வந்து உங்களுக்கு மேற்கொண்டு சொல்ல தயங்கினார் சாரதா. ஏற்கனவே திருமணமானவர் என்றால் நினைத்து பார்க்கவே உதறல் எடுத்தது. சாரதா தான் அறியாமலேயே தனது மனதில் ராஜிற்கு இடம் அளித்து விட்டிருந்தார். சாரு, எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடு. என்ன ராஜ்? எந்த காரணம் கொண்டும் நான் சொல்வதை கேட்ட பின் என்னை விட்டு விலகி செல்ல மாட்டாய் என்ற சத்தியம் செய். ராஜ் அவ்வாறு கேட்கவும் அப்படி என்ன சொல்லப் போகிறார் என்று தெரியாமல் சத்தியம் செய்து கொடுத்தார். சாரு, எனக்கு அம்னீஷியா இல்லை. நான் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னது, நிஜமாவா? எப்போ திரும்பிச்சு நினைவு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாரதா பூரித்து போனார். என் முழு பெயர் ராஜவர்தன் சிங் ராத்தோர் ராஜ். இதை சொல்லவும் வடக்கத்தியன் என்பதை தவிர சாரதாவிற்கு ஏதும் தெரியவில்லை. ராஜ் மெதுவாக தனது குடும்பம், தனது பாரம்பரியம் அனைத்தையும் தெரிவித்து முதல் நாளே தனக்கு நினைவு திரும்பி விட்டதையும் கண்டதும் காதல் கொண்டு விட்டதையும் ஆதியோடு அந்தமாக சொல்லி முடித்தார். கனவா நிஜமா என்று புரியாமல் சாரதா ஒரு நிமிடம் விழிக்க ராஜ் அவர் கரத்தை பற்றினார். இந்த பிறவியில் மட்டுமல்லாது இனி எத்தனை பிறவி எடுத்தாலும் எனக்கு நீதான் மனைவி சாரு, என்னை ஏற்றுக்கொள் என்று யாசிக்க சாரதாவிற்கு அவரது காதலின் ஆழத்தை கண்டு மனம் நிறைந்தது. இத்தனை நாள் பழக்கத்தில் ராஜின் அடிப்படை குணத்தினை நன்கு அறிந்திருந்தார். நீங்க எந்த ஊருக்கு ராஜாவாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் மனதை வென்று ஆட்சி செய்யும் ராஜா நீங்கதான் ராஜ் என்று தனது சம்மதத்தை தெரிவித்தார். தன்னை பற்றி இப்போதைக்கு யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கூறிவிட்டு தனது பெற்றோரின் ஒப்புதல் பெற்று அழைத்து செல்வதாக கூறி சென்றார் ராஜ். எங்கும் நடப்பது போல்தான் ராஜின் குடும்பத்தினரும் ஒரு சாதாரண பெண்ணை மருமகளாய் ஏற்க எதிர்ப்பு தெரிவித்தனர். மறுத்து வீட்டை விட்டு வெளியேறி சாரதாவிடம் வந்து சேர்ந்தார். இனி நான் உனக்கு மட்டும்தான் ராஜா சாரு. ராஜ் விரைவாக சாமுண்டி கோயிலில் சாரதாவை மனம் புரிந்து தங்களது திருமணத்தை முறைப்படி பதிவும் செய்து வைத்தார். பணம் சொத்து எதுவும் பெரிதில்லை அப்படின்னு இங்க வந்த பிறகு நான் நிறைய உணர்ந்தேன் சாரு. ஆனாலும் என் மனைவி நீ, ராஜவர்தனோட மகாராணி. என்றாவது ஒரு நாள் நம் வீட்டில் நம்மை ஏற்றுக்கொண்டால் அந்த பதவிக்கு ஏற்ற கம்பீரம் குறையாமல் நிமிர்ந்து நீ நிற்கணும். மனைவியிடம் எடுத்துரைத்தார் ராஜ். இவர்களது திருமண விஷயம் ஜஸ்வந்த் மூலம் குடும்பத்தினருக்கு தெரிந்ததும் ராஜின் அண்ணன்கள் கொதிப்படைந்தனர். அந்த பெண்ணை மிரட்டி தம்பியை இழுத்து வரலாம் என்ற அவர்களது யோசனையை அவர்கள் தந்தை விஷ்ணுவர்தன் மறுத்தார். யஷ், தேவ், நாம் ராஜ்புத்திரர்கள். நினைவு இருக்கட்டும், மண்ணையும் பெண்ணையும் போற்றி பாதுகாப்பதே நமது குல தர்மம். நம்மை எதிர்த்து திருமணம் செய்து கொண்டு விட்டான். நமது கோபம் அவன் மீதுதான் இருக்கணும். அவனை ஒதுக்கி வைத்தாகிவிட்டது. என்றேனும் அவன் வந்து மன்னிப்பு கேட்டால் அன்று பார்த்து கொள்ளலாம். தந்தை சொல்ல மகன்கள் அடிபணிந்தனர். சாரதா ராஜ் இருவரும் அந்த சிறிய ஊரிலேயே வாழ்ந்து வந்தனர். அவ்வப்போது ஜெய்ப்பூரில் நடப்பதை ஜஸ்வந்த் மூலம் அறிந்து கொண்டார் ராஜ். காலம் உருண்டோட அவர்களின் அன்பின் சாட்சியாக இளவரசன் பிறக்க ஹர்ஷவர்தன் சிங் ராத்தோர் என்று தங்களது குடும்ப பெயரை சேர்த்து வைத்தார் ராஜ். சாரதா மகனிடம் எப்போதும் தமிழில்தான் பேசுவார். ஹர்ஷா முதலில் எழுத கற்றுக்கொண்டதே தமிழ் அகரம்தான். ராஜ் ஓரளவு தமிழ் கற்றுக்கொண்டு விட்டிருந்ததால் வீட்டில் எப்போதும் தமிழ்தான் பேசுவது. மற்றபடி தந்தை மகன் அங்கு பேசப்பட்ட மொழியிலும் ஆங்கிலத்திலும் உரையாடிக் கொள்வர். முழு நிலவின் போது கடற்கரை செல்வர் மூவரும். அங்கு சாரதா மகனை மடியில் அமர்த்தி அவனுக்கு நிலாச்சோறு ஊட்டும் போது அதை கண்டு பூரித்து போவார். என் மகன் எவ்வளவு பாக்கியசாலி!
அவன் அம்மா மடியில் ஒய்யாரமாய் உட்கார்ந்து கொண்டு நிலா சோறு சாப்பிடுகிறான். மாளிகையில் எனக்கு கேட்டதெல்லாம் கிடைத்த போதும் கிடைக்காத இன்பம் இது. உணர்ச்சி பொங்க ராஜ் சொல்லும்போது சாரதாவும் நிகழ்ந்து போவார். என் அப்பாவிற்கு என்னதான் பாசம் இருந்தாலும் இப்படி என்னை எப்போவாவது உப்பு மூட்டை தூக்கி வைத்திருப்பாரா? மகனை கொஞ்சி மகிழ்வார். பணம் அது ஒரு போதை சாரு. அதுதான் இன்பம்னு ஒரு மாயையில் இருக்கிறோம். உண்மையான சந்தோஷம் அன்பிலும் கருணையிலும் மற்றவருக்கு உதவி செய்வதிலும் தான் இருக்கு. மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு சிறு சிறு உதவிகள் செய்யும் போது ராஜ் சொல்வதை ஹர்ஷாவும் கேட்டுக்கொண்டிருப்பான். மருத்துவமனை சிறு வயதில் இருந்தே ஹர்ஷாவிற்கு பழக்கமான ஒன்று. அவனது குறும்புகளும் சேட்டைகளும் அங்கிருந்த அனைவரையும் தங்கள் வலி பிணி மறந்து மகிழ செய்தது. 9 ஆண்டுகள் நீடித்த அழகிய பொற்காலம் ஒரே நாளில் போர்க்களமாய் மாறிப்போனது விதியின் சதி என்று சொல்வதா? அன்று கணக்கு வழக்குகள் ஒப்படைக்க தாமதமாக ஓரளவு இருட்டிய வேளையில் பணியில் இருந்து சைக்கிளில் வீட்டிற்கு திரும்பிய ராஜ் வழியில் இருந்த பள்ளத்தை கவனிக்காமல் தடுமாறி விழ அருகில் இருந்த கல் மீது அவரது தலை மோதியது. அப்போதைக்கு சிறிது ரத்தம் கசிய அதை துடைத்து விட்டபடியே வீட்டுக்கு வந்தவர் மனைவியிடம் அதை பற்றி எதுவும் தெரிவிக்காமல் விட்டார். சில நாட்கள் கழித்து அடிக்கடி அவருக்கு மிகுந்த தலைவலி ஏற்பட மாத்திரை போட்டு கொண்டு சமாளித்தவர் ஒரு நாள் வலிப்பு வந்து மயங்கி விழவே சாரதா அதிர்ச்சி அடைந்தார். அன்று முதலில் அவரை படுக்க வைத்திருந்த அதே படுக்கையில் அவரை மருத்துவர்கள் பரிசோதிக்க சற்று தூரத்தில் மகனை அணைத்தவாறே விசும்பிக் கொண்டிருந்தார் சாரதா. இட்ஸ் மாசிவ் செரிபிரல் ஹெமரேஜ். சாரதா சிஸ்டர், வி ஆர் சோ சாரி. மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டதால் பிழைப்பது அரிது என மருத்துவர்கள் சாரதாவிடம் சொல்ல மகனை இறுக்கமாய் பிடித்து கொண்டார். பிரைன் டெத் என்று டாக்டர்கள் சொல்லிவிட கணவரது உறுப்புகளை தானம் செய்ய கையெழுத்து இட்டார் சாரதா. ஜஸ்வந்த் சிங் மூலம் கணவரது குடும்பத்திற்கு தகவல் தெரிவித்தார். மகன் இறந்த செய்தி கேட்டு விரைந்து வந்த ராஜா விஷ்ணுவர்தன் நிலை குலைந்து போனார். அதுவரை இருந்த வீம்பு பிடிவாதம் எல்லாம் பறந்து போனது. ஏன் மனிதர்களுக்கு புரிவதில்லை? அடுத்த நிமிடம் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். உலகமே தலை கீழாக மாறிவிடலாம். இருக்கும் சிறு காலத்தை நல்ல முறையில் கழிக்க ஏன் யாரும் முன் வருவதில்லை? ஏன் வெறுப்பு, கோபம், துவேஷம்? தோ இன்று மகனுக்காக அழுது கரைந்து கொண்டிருப்பவர் அந்த மகன் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்த தருணங்களை கண்டு ஆனந்தம் கொள்ளாமல் எட்டி உதைத்து விட்டிருந்தாரே. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் போலத்தான். சாரதாவிடம் மன்னிப்பு கேட்டவர் தங்களது குல வாரிசுடன் அவர்கள் மருமகளாக ஜெய்ப்பூர் வரவேண்டும் என்று கேட்டுக்கொள்ள சிறிது தயக்கம் கொண்டாலும் முன்பு கணவன் சொன்ன சொல் நினைவு வர சம்மதம் தெரிவித்தார். 8 வயதில் தந்தை இறந்துவிட்டார். இனி அவர் வரமாட்டார் என்ற அளவில் உணர்ந்திருந்த ஹர்ஷா மிகவும் உடைந்து போயிருந்தான். அதிலும் அவன் அப்பா செல்லம் ஆயிற்றே. ஜெய்ப்பூரில் புதிய உறவுகள், பெரிய அரண்மனை, வேலையாட்கள், புரியாத மொழி இவற்றை கண்டு மிரண்டு அன்னையை கட்டி கொண்டான். மூத்த மகனுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்க 2வது மகனுக்கு வாரிசுகள் இல்லாத நிலையில் தனது ஒரே பேரனை அன்போடு அணைத்து கொண்டார் ராணி பத்மாவதி. ஆனால் பேரனின் தாய் என்ற நிலையில் தான் சாரதாவை வைத்தார். அவரை மருமகளாய் ஏற்றுக்கொள்ள அவரது கர்வம் இடம் கொடுக்கவில்லை. இருப்பினும் ராஜா விஷ்ணுவர்தன் தனது இளைய மருமகளுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள், அந்தஸ்து அனைத்தையும் சட்ட ரீதியாகவும் தார்மீக முறையிலும் நிறைவேற்றினார். ஹர்ஷா வளர வளர இளவரசன் என்ற சலுகையும் பாட்டியின் செல்லமும் அதிகரித்து கொண்டே வந்தது. அந்த அரண்மனையில் ஒரே இளவரசனான ஹர்ஷாவை அனைவரும் கொண்டாடினர். அவன் கேட்காமலே அனைத்தும் அவன் முன் குவிக்கப்பட்டது. ஹர்ஷாவின் தமக்கைகளும் பையா என்று அவனுக்கு ராக்கி கட்டி அவனை கொஞ்சி மகிழ்ந்தனர். முதலில் மகனுக்கு உரியவை கிடைத்தது கண்டு திருப்தி அடைந்தாலும் அங்கு அவனுக்கு கிடைத்து கொண்டிருக்கும் சுகபோக வாழ்க்கை முறை கண்டு துணுக்குற்றார் சாரதா. தினம் தினம் ஹர்ஷாவிற்கு கதை போல ராஜவர்தன் கூறிய மொழிகளை நினைவுபடுத்தி கொண்டிருந்தார். உன் அப்பாவோட கனவு நீ டாக்டர் ஆகணும் என்று சொல்லி சொல்லி வளர்த்தார். அவனது தந்தை எப்படி இந்த அரண்மனை வாழ்க்கை எல்லாவற்றையும் துச்சமாக மதித்து சாதாரணமாக வாழ்ந்தார் என்று எடுத்துரைத்தார். ஒருபுறம் அன்னையின் அறிவுரை, மறுபுறம் தங்க தாம்பாளத்தில் தாங்கும் மற்றவர் என ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருந்தான் ஹர்ஷா. வளர வளர ஹர்ஷாவிற்கு அவனது பாட்டியின் செல்லம் இன்னும் அதிகமாகி போனது.
நீ ராஜகுமாரன், நீ எது ஆசைப்பட்டாலும் அது நிறைவேற்றப்படும் என அங்கிருந்தோர் தூபம் போட ஹர்ஷாவிற்கும் பிடித்தமாக இருந்தது. எல்லோரும் அவனை வணங்குவதும் அவன் ஏவலுக்கு பணிவதும் கண்டு மகிழ்ந்துதான் போனான். இதையெல்லாம் கவனித்த சாரதா வளர்ந்து கொண்டிருக்கும் மகனிடம் இனி கதைகள் சொல்லி புரிய வைக்க முடியாது என்று எண்ணி ஒரு கட்டத்திற்கு மேல் வெறும் கண்டிப்பை மட்டுமே காட்டினார். அம்மா, நான் இன்னைக்கு ஹார்ஸ் ரைடிங்ல வின் செய்துட்டேன். உற்சாகமாக மகன் வந்து சொல்ல சாரதா மகனை கொஞ்சி மகிழவில்லை. பாராட்டி உச்சி முகரவில்லை. இளவரசன் வெற்றி பெற மற்றவர் விட்டு தருகிறார்கள் என்பதை அறிந்ததில் இருந்து அவருக்கு மகனின் வெற்றிகள் கசப்பானவையாகத்தான் இருந்தது. யோகேஷ்ஜி, நீங்க இளவரசருக்கு மற்றவங்களை விட்டு கொடுக்க சொல்லாதீங்க. அவருக்கு தோல்வி என்றால் என்னன்னு தெரியட்டும், அவரா முயற்சி செய்து ஜெயிக்கட்டும் என்ற ஒரு முறை சாரதா சொல்ல போக அது ராணியின் காதுகளுக்கு சென்றுவிட ஹர்ஷா காது பட மற்ற மருமகள்களுடன் சேர்ந்து சாரதாவை வசைபாடினார். அவனது பாட்டியும் பெரியம்மாக்களும் அம்மாவை நிந்திப்பதை ஏற்கனவே அவ்வப்போது கேட்டிருக்கிறான் என்றாலும் இப்படி நேரடியாக அன்னையை திட்டியது ஹர்ஷாவை கோபம் கொள்ள செய்தது. அதிலும் அன்று இரவு அன்னை தனது தந்தையின் படத்தை கட்டி கொண்டு அழவும் பருவத்தில் இருந்த அவன் மனதை பிசைந்தது. இந்த அரண்மனைக்கு வந்ததில் இருந்து அன்னை முகத்தில் இருந்த மலர்ச்சியும் புன்னகையும் இல்லாமல் போனதை வெகுவாய் உணர்ந்தான். தன் அம்மாவை சிரிக்க வைக்க வேண்டும். முன்பு அம்மா தன்னை கொஞ்சியதை போன்று கொஞ்ச வேண்டும் என்று வேண்டினான். அவன் என்ன செய்தால் அன்னையை மகிழ்விக்க முடியும் என்று தெரியாமல் தவித்தான். பகீரத பிரயத்தனம் செய்துதான் எப்போதாவது அன்னையின் முகத்தில் மலர்ச்சியை காண முடிந்தது. இந்த கதையின் தொடர்ச்சி